எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். தேர்வு நெருங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னோடய புத்தகத்தை வாங்கி தேர்வுத்தாள்களை செய்துவிட்டு நிறைய பேர் மகிழ்வை தெரிவித்து விட்டீங்க. சில பேர் இந்த காணொலி பகுதிகள்லாம் செஞ்சு அனுப்பிட்டதையும் அந்த புத்தகத்தில் இருக்கிற காணொலி பகுதியை மீறி நம்ம திருப்பி இந்த டிக்டாக்ல போட்டதெல்லாம் தொகுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சதுனால அதை தொகுத்து தாள் 1 தாள் 2 ஒன்றாக போடுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டோம். அதையும் போடுவோம். அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு மீள் பார்வைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சந்தோஷப்படுறேன். அடுத்து இந்த தாள் 1 நான் உங்களுக்கு சொன்னது அந்த குறிப்புகளெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. என்னோடய புத்தகத்தில் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், என்ன செய்யணும்னு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த காணொலிகளையும் கொடுத்துருப்பேன். அதையெல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னும் நாள் நெருங்கிடுச்சுன்னு பயப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சிகளை சேர்த்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. திருப்பி அது தவறாக இருந்தால் கூட அந்த விடைகளை பார்த்து விட்டு அந்த தேர்வு திருப்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை என்ன மனசில் கூடுதலாக பதியக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன் கட்டுரைகள் எப்படின்னு. உங்களுக்கு கருத்துணர் கட்டுரை, வாதம், விவாதம்லாம் நல்ல பரிச்சயமாக ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சட்டகம் போட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அதற்காக தாளை எடுத்து அழகாக சட்டங்களாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. என்னோட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு அப்படி தான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த குறிப்பு, இது சட்டகம்னா இப்படி, இந்த ஒட்டி வெட்டினா இப்படி, இதுக்கு துணை கருத்துகள் அப்படியெல்லாம் போடுறதுக்காக தான் நீங்கள் ஒரு அவசரமாக செஞ்சுட்டு அந்த தேர்வை எது உங்களுக்கு எளிமையானதாக இருக்கோ, எது நிறைய கருத்துக்கள் இருக்கோ அந்த கட்டுரையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. தாள் 1 இந்த வழிகாட்டி கட்டுரையில் அந்த கொடுக்கக்கூடிய எல்லா அந்த தொகுத்து அந்த எல்லாத்தையும் அதில் பொருத்தி எழுதணுன்றதெல்லாம் அதெல்லாம் எழுதியிருப்பேன். அதெல்லாம் அந்த தூண்டல் பகுதியெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எழுதி சிறப்பாக செய்யணும். நேர நிர்ணயங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அழகாக உங்களுக்கு பிடிச்ச பிடித்த மட்டும் கிடையாது, நிறைய கருத்துக்களை தெரிஞ்ச அந்த கட்டுரைகளை நீங்கள் தேர்வு செய்து எழுதுங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. தாள் 2ல் நான் சொன்ன மாதிரி எல்லா அந்த படிக்காமல் ஓரளவு எழுதலாங்கிறதெல்லாம் இந்த பதில்களை அந்த என்னுடைய புத்தகத்தின் பதில்களை பார்த்தீங்கன்னாலே திருப்பி அதை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் தேர்வை சிறப்பாக செய்யலாம். நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கப்புறமே இப்போ ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் சிறப்பாக அதை செஞ்சுருவீங்க. ஏன்னா எல்லா தேர்வுக்கும் படிக்கணும்னு நினச்சாலும் தினம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு அரை மணி நேரமாவது இதுக்கு ஒரு 5 தாள் செய்கிறதுக்கு 15 மணி நேரம் போது 5 நாள் செஞ்சாலும் இருந்தாலும் இந்த கட்டுரை பகுதிகளெல்லாம் படித்து பாருங்கள். இதே மாதிரி கட்டுரைகளை படித்து பாருங்கள். இலக்கண பகுதிகளெல்லாம் படித்து பாருங்கள். இந்த தொகுத்தல் பகுதிகளை படித்து பாருங்கள். நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உண்டான வழியையும் திருப்பி நான் சொல்லுவேன். நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை உபயோகிங்க. இந்த காணொலிகளை கேளுங்க. அது உங்களுக்கு பெரிய மீள்பார்வையாக இருக்கும். அந்த பதில்கள் இருந்தாலும் திரும்பி படிச்சுட்டு செய்யுங்க. அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களான நீங்கள், இந்த நூல் உங்களுக்கானது. இதில் 5 தொகுதிகள், தாள் 1, தாள் 2 அவற்றுக்கான விடைகளும் கொடுத்துருப்போம். இது தேர்வு வாரியம் வழிகாட்டும் அல்லது வலியுறுத்தும் அமைப்பிற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. இதை செய்தாலே நீங்கள் நிச்சயமாக ஒரு A பெற்று விடுவீர்கள்.